நமஸ்காரம் மக்களே, இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டர்லேருந்து கீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வீட்டில் ஒரு 2 வீக்ஸாக சேர்த்து வச்சுருந்த தயிர் ஆடை இருந்தது. அதை எடுத்து ஃபஸ்ட்டு நமக்கு ஹீரோ இன்க்ரீடியண்ட்டான பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர் நல்லா திரண்டு வந்துடும். பார்த்திங்கனாவே தெரியும், மேலே எல்லோ கலரில் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதுதான் பட்டர். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியில் க்ரீம் மாதிரி இருக்கும். அதை உங்களால் கையில் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்காது. இதை ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் செய்கிறவங்க ஐஸ் க்யூப்ஸு கோல்டு வாட்டர்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக திரண்டு வந்துடும். அப்படி இல்லை, ஐஸ் க்யூப் இல்லை, கோல்டு வாட்டர் இல்லைங்கிறவங்க காலையில் வெயிலுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் இருக்க மோர் கன்சிஸ்டன்சி எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணும்போது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்குது. என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருந்தால் பட்டர் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா அடி கனமான இரும்பு கடாயில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இல்லை ரொம்ப இதில் நார்மல் வானொலி தான் இருக்குது, இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக அடி பிடிக்காது. இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸிங்கில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பரான கீ நமக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, யூஸ்வலி நம்ம கீ செய்கிறதுக்கு பேஸே வந்து அந்த தயிர் ஆடை தான். அது வந்து நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு பால் பெரை ஊற்றும்போது நல்லா வந்து அதை ஒரு ஆற்றிட்டு பெரை ஊற்றின அப்புறமா நல்லா அந்த டிகிரி காஃபி ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மேலே ஆடையும் திக்காக கிடச்சிரும், தயிரும் நல்லா கெட்டியாக இருக்குது. இது ஒரு சின்ன டிப்ஸ், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு கீ. இந்த மேலே இருக்க இந்த நுர மாதிரி இருக்கிறதெல்லாம் எதையும் எடுத்து வெளியிலலாம் போட வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து கடைசியாக கீ ரெடி ஆகிறப்புறமா நல்லா இந்த கோல்டன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி எல்லாமே கீழே டஸ்டெல்லாம் நின்றுடும். கோல்டை விட ஒரு பியோர் பிளஸ்டு ஃபீலிங் வந்து இதில் நமக்கு கிடைக்கும். இது மேக் பண்ணும்போது அதோட அரோமா வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் வந்து முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த இடத்துல போடுவாங்க. பட் நான் வந்து யூஸ்வலி போட மாட்டேன். எனக்கு நெய்யில் அந்த பியோர் நெய்யோட ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி போட்டுட்டோம்னா அதோட ஃப்ளேவர்ஸ் நிறையா வந்துடும். ஸோ அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதை போட்டுக்கோங்க. இதை நல்லா வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.